நண்பர்களே, இந்த கொஷினுமே நம்ம ஷார்ட்கட்லேயே நார்மல் மெத்தட்லேயே போட போகிறது கிடையாது, ட்ரிக்ஸ் வச்சு தான் போட போகிறோம். இப்போ இந்த கொஷின் சொல்கிறாங்க ஸ்பீட் ஆஃப் டூ ட்ரெயின்ஸ் P அண்டு Q. அப்போது ஸ்பீட் ஆஃப் டூ ட்ரெயின்ஸ் P அண்டு Q ஆர் X அண்டு X. ஒரு ஸ்பீடு X, ஒன்று வந்து X கொடுத்துட்டு the length of train is Q ஓட length வந்து is equal to 5/3 times of length of Pன்றான். அப்போது Q by P equal to 5/3, Q is to P வந்து 5:3. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ மேலே டிஸ்டன்ஸு கீழே ஸ்பீடு தானே, அப்போது டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். டிஸ்டன்ஸை வந்து ஸ்பீட் டிவைட் பண்ணணும், ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணணும், பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2 ஆட் பண்ணால் 8. அவங்க கேட்குறது என்னது, வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ்னா என்னது, ஸ்பீடு. இது முதல் ஸ்பீடு, இது ரெண்டாவது ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 8 இருக்குது. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் ஒரு இது 8ஆல் டிவைட் பண்ணல, இது கிடையாது. பட் இது வந்து 0.5, இதுவும் வராது. 8ஆல் டிவைட் பண்ணால் 12.5 வருது. இதில் எக்ஸ் தானே பெருசாக இருக்குது, எக்ஸ் -20. அப்போ முதல் ஸ்பீடு, ரெண்டாவது ஸ்பீடு. அப்போ முதல் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல் ஸ்பீடு நம்மகிட்ட என்ன இருக்குது, 80 இருக்குது. 80 தான் இஸ் கரெக்ட். அப்போ இந்த கொஷினை பொறுத்தவரையில் 80 இஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு தான் தேவைன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அது கிளியர். இந்த மாதிரி நிறையா ட்ரிக்ஸை நம்ம வச்சுட்டோமாக கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். கொஷினுமே அந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. நண்பர்களே, இந்த கொஷின் பாருங்கள், நம்ம நார்மல் மெத்தட் செய்ய போகிறோம் இல்லை, ஷார்ட்கட் செய்ய போகிறோம் இல்லை, ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லி தர போகிறேன். என்ன அப்படின்னா, நிறையா படிச்சுக்குங்க. இந்த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சைடு 2:3 கொடுத்துருக்காங்க. பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சைடு ஆஃப் த ஸ்கொயர் அப்படி கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3/7 டைம்ஸ் ஆஃப் மோர் தென் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 102 தென் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக யார் செஞ்சாலும் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, தெரியலன்னா 2 நிமிஷம் கூட ஆகலாம், 3, 4, 5 நிமிஷம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கொஷினை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கொஷினை வந்து ட்ரிக்ஸ் கான்செப்டில் போட போகிறோம். அதிகபட்சம் 1 செகண்டில் இந்த கொஷினை போட போகிறோம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது, 1 செகண்ட், ஒரே 1 செகண்ட் தான். பார்த்தோன்னே ஆன்சர் தான் அப்படி சொல்லிடலாம். புரிஞ்சுதா? கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னன்னாக்க πr². ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr². பைக்கு என்ன வேல்யூ, 22/7 r². இங்கே ரேடியஸ்லேருந்து கண்டுபிடிப்போம். அப்போ இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்படி செஞ்சால் டைம் ஆகும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ட்ரிக்ஸு, எய்ம் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, கீழே இங்கே என்ன இருக்குது, 7 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதில் மாற்றுறது கிடையாது. ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே எது 7ஆல் டிவைட் ஆகும், இது 7ஆல் டிவைட் ஆகுமா பார்க்கணுங்களே. 7ஆல் டிவைட் ஆகுமா, 56, 7 56, 56 போச்சுன்னா இங்கே ஒரு 5, ரைட். அப்போ 7ஆல் டிவைட் ஆகுது. இது 7ஆல் டிவைட் ஆகுமா, 7 56, மீதி 5 டிவைட் ஆகலை, 7 பாயிண்ட்னு வருது. இது 7ஆல் டிவைட் ஆகுமா, 7 49, மிச்சம் 2, 73 சம்திங்னு வருது. அது 7ஆல் டிவைட் ஆகலை. இது 7ஆல் டிவைட் ஆகுமா, 3 21, 0 பாயிண்ட்னு வருது. 7ஆல் டிவைட் ஆகுது. அப்போ கொடுத்தல எது 7ஆல் டிவைட் ஆகுது, 1 7ஆல் டிவைட் ஆகும், 616 தான்.
அப்போ அதுதான் ஆன்சர். நீங்கள் எதையுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கணக்கை பொறுத்தளவில். நம்ம என்ன செய்வோம், ரேடியஸ் ஈக்குவல் டு சைடு அப்படிலாம் போட்டு செய்யணும், அதை மாற்றுக்கள் செஞ்சு தான் ஆன்சர் வரும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்தளவு தேவையே கிடையாது. ட்ரிக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு போயிடலாம். அப்போது இப்போ பைஆர் ஸ்கொயர் பை வந்து 7, பைக்கு என்ன வேல்யூ 22/7. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறது என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் வேறு இந்த சம்மை பார்த்து படித்து பாஸ் பண்ணி எதுவுமே தேவையில்லை. கடைசியில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பைஆர் ஸ்கொயர் பைக்கு 22/7. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறது என்னது, அதுதான் ஆன்சர். எல்லா கொஷின் படிக்கணுமா, தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமில் அப்ரோச் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. புரிஞ்சதா? அந்த தாரக மந்திரம் தான் எங்களுடையது. அதனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் கான்செப்ட் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஜெயிக்கலாம். நன்றி நண்பர்களே. அண்ணா நகர் மற்றும் கருப்பாயூரில் 2 இடத்துல இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு 6 மந்த் கோர்ஸ் மற்றும் 1 இயர் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும், தாராளமாக ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.